இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 22, 2025, 22/1/2025, தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. சுவாதி நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி மதியம் 3:20 வரை. அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படும். இதில் 10ஆவதுக்கு ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். 3ஆம் இடத்துல மறையிறதே யோகம்தான். அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றிகள் கிடைக்கும். என்னென்னா அந்த வெற்றி வரத்துக்குள்ளார நீங்களாக சில விஷயத்தை மனசில் ஏற்படுத்திக்கிட்டு இது நடக்குமா நடக்காதான்ட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. வேண்டாத எண்ணங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். இன்று நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் குதூகலமாக செயல்படுவீர்கள். ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லதாக இருக்குது. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிப்பீங்க. அந்த கற்பனை திறனை குறைப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நண்பர்களின் சந்திப்போ அல்லது புதிய நபர்களின் சந்திப்போ இன்று பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது புதிய நபர்களின் அறிமுகத்தின் விஷயத்திலோ நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா அவர்களுடைய தன்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் செலவுகளை குறைப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டீங்கன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய வெற்றி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அடுத்தவர்களின் பயன்பாட்டுக்கு உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தவர்கள் சொல் கேட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ரிஷப ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி புதன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கடுமை கோட்டுவீர்கள். நீங்கள் கடுமையாக செயல்படுவீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டெல்லாம் கொஞ்சம் முன்கோபத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்படுகின்ற கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்து செவ்வாய் வக்கரகதியில் இருக்காரு. குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தை நினைச்சு அல்லது தந்தையுடைய செயல்பாடை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலை. இது கவலை வார்த்தைகளாக வெளிவரும். வார்த்தை வீட்டில் இருக்கிறவங்க பேரில் அந்த வார்த்தை விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். ஆனால் அதுக்காக கொஞ்சம் நீங்கள் பிரயத்தனப்படணும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணணும்.
கஸ்டமர்ஸ் விஷயத்தில், அதுவும் வியாபாரிகளுக்கு கஸ்டமர்ஸ் விஷயத்தில், அதுவும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் நளினத்தை கடைபிடிப்பது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. ராசியில் செவ்வாய் இருக்காரு, சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் புதன். இந்த 2 கிரக அமைப்பும் உங்களுக்கு வீண் கோபத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தின் காரணமாக உறவுகளை, குறிப்பாக வாழ்க்கை துணையை பகைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தாரின் சஞ்சலத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது ஒன்று தான் சப்போர்ட் உங்களுக்கு. மற்றபடி இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும், ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். இப்போ ராகு இருக்காரு, இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றகரமான செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் உடல் உஷ்ணம், உடம்புல ரத்த காயம் பட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் இருக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் இன்று உங்களுடைய வியாபார விஷயத்திலோ அல்லது பதவி சார்ந்த விஷயங்களிலோ முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். உள்ளூரில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அவங்கள பற்றி எடக்கா பேசுவான், தப்பாக பேசுவான். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டு தொடர்புகள் உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து கூட போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் அவசரப்பட்டு எந்த கடனும் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்காரு. இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருந்தாலும் அது தேய்பிறை சந்திரனாக இருந்து எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லாதனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் அல்லது அலைச்சல், தொழில் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று கேம்பிளிங் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான பண விரயங்களை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கௌரவ குறைச்சல் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்ற நாள். இந்த கௌரவ குறைச்சல் அப்படின்னு கேட்டால் எதனால் அப்படின்னா நிலம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் அல்லது வீட்டு வசதி வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். கெஸ்ட்டு வந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அவங்க எதற்கு ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகும். இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அங்கலாய்ப்பு பேசுவாங்க, இதை வாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. அது உங்களுடைய கௌரவ குறைச்சலுக்கு காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட, வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கத்தி பிரயோஜனம் இல்லை, புலம்பி பிரயோஜனம் இல்லை. நிதானத்தை கடைபிடித்து செயல்பட்டால் உங்களுடைய கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். ஆனாலும் உங்களுடைய வேலை விஷயமாக நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலத்தை அடமானம் வைக்கலான்னு போவீங்க, அந்த அடமானம் வாங்குகிற இடத்துல இதில் வில்லங்க இருக்குன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. சரி விற்கலான்ட்டு போனால் அந்த வில்லங்க பிரச்சனை இருக்காது, வேறொரு பிரச்சனை. வாங்குறவங்க இதை விட கம்மி ரேட்டில் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக செல்லும் பொழுது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியான தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அரசாங்க உதவிகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும். நீண்ட நாட்களாக பேங்க்கில் லோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுடைய குடும்ப எதிரிகள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகளை நினைத்து மன சஞ்சலம் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய நற்செய்திகள் மூலமாக மன அமைதி ஏற்படும். ஆனால் இந்த மனசு ஓரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர், அந்த குறிப்பிட்ட செயல்பாடுகள் மூலமாக மன வருத்தம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மறைச்சிட்டு செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மனசில் குதூகலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குதூகலத்தையும் உங்களால் முழுசாக அனுபவிக்க முடியாது. இன்று வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் தொய்வு இருக்கும். ஆனால் வியாபாரத்தில் சேல்ஸ் நிறையா இருக்கும். அந்த வருமானத்தை காட்டிலும் சேல்ஸ் இருக்கிறதுனால சந்தோஷப்படுவீங்க. ஆனால் பணம் வரலன்ட்டு அது அடுத்த ஒரு 2 நாளில் அலைச்சல் இருக்குது. அதனால் கொஞ்சம் சந்தோஷம் பெருசாக படாமல் பார்த்துக்கிறது நல்லது.
குழந்தைகளை பற்றிய கவலைகளும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாட்டினாலும் சற்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் புலம்புவீங்க. புலம்பல் காரணமாக கணவன் மனைவி உறவில் அல்லது குழந்தைகள் உறவில் வேண்டாத பேச்சுக்களை பேசுவீர்கள். அதனால் உங்கள் பேரில் அவங்களுக்கு வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகள் மனசில் எரிச்சலை ஏற்படுத்தும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. வாக்குச்சாதுரியம் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. 2ஆம் இடத்திற்கும் செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசினாலும் கோவப்பட்டு பேசுவீங்க. அதனால் அலுவலக விஷயத்தில் நீங்கள் கோவப்படுவதை தவிர்ப்பது நல்லது. மேலதிகாரிகளிடமும் தேவையில்லாத கோபங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அதனால் உடல் சார்ந்த விஷயங்கள், வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயமும் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்காது. நிதானத்துடன் செயல்பட்டால் மன நிம்மதி ஏற்படும். வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனாலையும் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் வம்பு தான் வரும். அதனால் பேசுவதை குறைப்பது நல்லது. கன்னி ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். நீங்கள் பேசுகிறது அத்தனையும் உங்களுக்கு குடும்பத்தில் அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். வீண் பேச்சுக்கள் மூலமாக சங்கடத்தை ஏற்படுத்துவீர்கள். சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களுடைய எதிர்மறை பேச்சுக்களோ எதிர்மறை செயல்பாடுகளோ உங்களுக்கு எரிச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று பண விரயம், வார்த்தை விரயம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். முன்கோபம் அதிகரிக்கும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுடைய தந்தையின் உதவி அல்லது அரசாங்கத்தின் உதவியை நாடுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதுக்காக உங்களை பற்றின, உங்களுடைய வியாபாரத்தை பற்றின ரகசியங்கள் அல்லது உங்களை பற்றின விஷயங்களை அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா தாயாருடனோ அல்லது உடன்பிறப்புகளுடனோ மன வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக உங்களுடைய தந்தையோ உங்களுடைய சகோதரனோ இருப்பார். அதனால் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா, அதுவும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் அலைச்சல் அதிகரிக்கும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் சாத்தியக்கூறுகள், நல்ல செய்திகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. அதுவும் குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசாங்க பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி நற்செய்திகள் வந்தாலும் அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். துலாம் ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு, தேய்பிறை சந்திரன். மனசில் எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ, இப்படி பேசியிருக்கலாமோன்ட்டு நீங்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இதற்கு காரணம் தேய்பிறை சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால தான். குறிப்பாக அலுவலக ரீதியான குழப்பங்கள் இருக்கும். மேலதிகாரிகள்கிட்ட இப்படி பேசலாமா, உங்களுடைய குடும்பத்தாரிடம் இப்படி பேசலாமான்ட்டு வேண்டாத விஷயங்களை நினச்சிட்டு இருக்கீங்க. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உங்களுக்கு அலுவலக ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படும். தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை. தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி நைட்டு 12 மணி வரைக்கும் யாரையாவது போய் ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு வர்றது, இல்லாட்டி வெளியூருக்கு போய் அனுப்புறது, இந்த மாதிரி அனாவசியமான அலைச்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய தூக்கத்தில் தடுமாற்றம் ஏற்படும். தூக்கத்தை தடை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதாக இருந்தால் அந்த பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் சேட்டைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கோபப்பட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது தாயாருடைய பிடிவாதமோ உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று எந்த ஒரு விஷயத்திலும் நிம்மதியான முடிவு எடுக்க முடியாது. ஆனால்
அலுவலக ரீதியாக சில முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் இருக்குது. அதுக்கு உண்டான முடிவு எடுக்கிறதுல தாமதம் ஏற்பட்டாலும் இன்று தீர்க்கமான முடிவு எடுப்பீர்கள். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகள் விரயங்களை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறதே மேல். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன், தேய்பிரை சந்திரன், ராசிநாதன் 8ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். இந்த 2 அமைப்பும் உங்களுக்கு கவலையை ஜாஸ்தி பண்ணும், எண்ண விரயங்களை ஜாஸ்தி பண்ணும். அதாவது வேண்டாத விஷயத்தை நினச்சி இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இது நடக்கலையே, அது நடக்கலேன்னு அடுத்தவங்க கிட்ட புலம்புவீங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வேலை விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் கவலை தான், பயம்தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. பயத்தை விட்டொழித்தால் நன்மைகள் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். ஆனால் அந்த பணம் வசூல் பண்ணுறதுக்குள்ளார உங்கள் பாடு எங்கள் பாடு திண்டாட்டமாயிடும். அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் நீங்களாக சில விஷயங்களை பேசி அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை, எதிரிகளை உருவாக்கி கொள்வீர்கள். உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். அதனால் நீங்கள் யார் விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். வேண்டாத விஷயத்தை நினச்சி நீங்களாக கற்பனை பண்ணிப்பீங்க. கற்பனையினால் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை. இரவு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதுவும் குறிப்பாக வேலை விஷயமாக, அடுத்தவங்களுடைய நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கோ அலைச்சல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரலாம். ஆனால் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாக்யாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒன்றா குழந்தைகளை பற்றிய கவலைகள் அல்லது தந்தையை பற்றிய கவலைகள், வருமானத்தில் தொய்வு இருக்காது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருந்த தொய்வுகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்றைக்கி புலம்பல் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் வார்த்தை விரயங்கள் அதிகரித்து அடுத்தவர்களின் சங்கடத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள், பெஸ்ட் நண்பர்கள், ஒரு நல்ல நண்பருடைய ஆலோசனை கேட்டு பெறுவது நல்லது. தனுசு ராசி. இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் ஏற்படும். குறிப்பாக எதை பற்றி பேசுவீங்க அப்படின்னா உங்களுடைய கௌரவத்தை பற்றி பேசுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ குடும்ப தேவைகளுக்காகவோ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் இன்று தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ அல்லது உங்களுடைய தேவைகளுக்காகவோ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், அலைச்சல் அதிகரிக்கும். உடன் பணியாற்றுபவர்கள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் மற்றும் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது மன கிளேசம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்லேசம்னா வேண்டாத விஷயத்தை நினச்சி சங்கடப்படுறது அல்லது கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கௌரவத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சில விஷயம் பண்ணிங்கன்னா அது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும், எதிரித்தன்மையை உருவாக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணுங்கிறதுல வீராப்பாக செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். ஆனால் அதனால் உங்களுக்கு பெருசாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாப குறைவு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஈகோ இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஈகோ இருந்ததுன்னா குடும்பத்துக்குள்ள எதிரிகளை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய அரசாங்க வேலை அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். மகர ராசி.
தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சல் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இது தேய்பிரை சந்திரன். ஒரு வேலையும் உருப்படியாக இன்றைக்கி நடக்காது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்கணும்னு நினைப்பீங்க, அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதாவது யூ கீப் ஹாப்பிங் ஆன், அதாவது இடமாற்றம் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். எப்படி ஒரு வெட்டுக்கிளி தாவிட்டு இருக்குமோ அது மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துக்காக நீங்கள் தாவ வேண்டியது இருக்கும். தாவல் காரணமாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்று பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் பதட்டத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளை கவரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நேர விரயம் ஏற்படுறதுனால, சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியாததுனால உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் சமயோஜிதமாக பேசி தான் செயல்பட முடியுமே தவிர வேலையில் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக செயல்படுத்த முடியாது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் மனசில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு கணவனை பற்றியோ இல்லை மனைவியை பற்றியோ தேவையில்லாத விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைத்தாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக லாபம் ஏற்படாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். இன்றைக்கி உடம்புல ஏதோ ஒரு அசதி இருக்கும். அந்த அசதியின் காரணமாக, அலைச்சல் காரணமாக அசதி இருக்கலாம், ஆனால் அந்த அசதியின் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை, உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்று நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் ஈகோ தான் அடி வாங்கும். கும்பராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால தந்தை வழியில் மனஸ்தாபம் அல்லது விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தந்தைக்காக ஏதாவது பிளான் பண்ணினீங்கன்னா அது செலவுகளை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், உடன்பிறப்புகள்லாம் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்டு செயல்படுத்துவது நல்லது. ஈகோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க, அது ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் வியாபாரத்தில் முன்கோபம் அதிகரிக்கும் அல்லது பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வருமானம் இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். என்ன குழந்தைகள் பிடிவாதம் முடிப்பாங்க, ஆனால் அந்த பிடிவாதத்தை நீங்கள் அன்பால் செயல்படுத்தணுமே தவிர, அன்பால் மாற்றணுமே தவிர நீங்களும் பிடிவாதம் முடித்தா சிக்கலை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் கணவனுக்காகவோ அல்லது மனைவிக்காகவோ இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள் ஏற்படும். அவங்க உங்களுக்கு பிடிவாதத்தோடு செயல்படுறதுனால உங்கள் பேரில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. வேலை விஷயத்தில் ஆகட்டும் அல்லது உங்களுடைய சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், எதிர்பாலினத்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வேண்டாத சிக்கலில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 4ஆம் இடத்துல செவ்வாய். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். தாயார் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4-7 கூடிய புதன் செவ்வாயின் பார்வையில் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மறைமுக எதிரிகள் சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள். அதுக்கு அந்த சிக்கலை தீர்க்கறதுக்குன்னே நீங்கள் தனியாக பிளான் பண்ணணும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ப்ரொஃபஷனல் எனிமிட்டி அல்லது காம்படிட்டர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நிலம் சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் அல்லது வேண்டாத நபர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு சம்மதம் இல்லாத இருக்கும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். செய்யக்கூடிய வேலையில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.